இதில் இருக்க மல்லாட்டை பயிறு, நாட்டு சக்கரை, எள்ளு இது எல்லாம் போட்டதுனால தான் இது ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. ஹாய், வெல்கம் டு சுட்டீஸ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்க அம்மா கிட்டே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களான்னு கேட்டோமா, அவங்களும் ஒரு ஸ்நாக்ஸ் சொன்னாங்க. என்ன ஸ்நாக்ஸ்னா எள்ளு உருண்டை தான். இது ஒரு சில ஊர்ல சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க. வாங்க எங்க அம்மா எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு எள்ளு, அப்புறமா கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை, நாட்டு சக்கரை கொஞ்சம். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு தான் எங்கள் அம்மா சிமிலி உருண்டை செஞ்சு கொடுக்க போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எள்ளை வறுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா எள்ளு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும். எங்கள் அம்மா கேழ்வரகு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைய போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறாங்க. இந்த பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம எள்ளு வறுத்த வானல்லே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை தட்டி அடையாக எடுத்துக்கணும். இப்படியே நம்ம திருப்பி போட்டு ஒரு ஒரு வடையாக எடுத்து வச்சுக்கணும். எங்கள் அம்மா அடை சுட்டு முடிக்கிற வரைக்கும் நான் மல்லாட்டையை இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மல்லாட்டை இருக்குது. இப்போ இந்த உரலில் போட்டு நம்ம நசுக்கிக்கலாம். நல்லா போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த எள்ளையும் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா இடித்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு நம்ம இந்த எள்ளை. இப்போ இதையும் நம்ம அந்த இதில் நான் தட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எள்ளையும் நம்ம இடித்து வச்சுக்கிட்டாச்சு, மல்லாட்டை பயிரையும் நம்ம இடித்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எங்கள் அம்மா இந்த கேழ்வரகை சுட்டு வச்சுருந்தாங்கல்ல, இப்போ இதை நம்ம பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சுட்டீஸ், நம்ம அந்த வடை சுட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து என் பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா சுட்டீஸ் எல்லாத்தையும். ஏன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா குட்டி குட்டியாக நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கிட்டாச்சு நம்ம. இப்போ அதை நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எங்ககிட்ட உரல் இல்லை, உரலில் தான் அரைப்பாங்க. உரல் இல்லாததுனால நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ இதை நம்ம இந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருக்க மல்லாட்டை, பொடி பண்ணி வச்சிருக்க எள்ளு, அப்புறமா நாட்டு சக்கரை கொஞ்சம் இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இதில் இருக்க மல்லாட்டை பயிறு, நாட்டு சக்கரை, எள்ளு இது எல்லாம் போட்டதுனால தான் இது ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்க, சப்பனை போல இருக்கு. செம டேஸ்டாக இருக்கு சுட்டீஸ்.
செமையா இருக்கு. இன்னும் சாப்பிட்டதே இல்லை, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சின்னதை எடுத்து வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு சுட்டீஸ். வாவ், செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. அந்த எள்ளோட வாசனை வந்து அடிக்குது. நீங்களும் இந்த மாதிரி சம்மர் டைமில் உங்கள் அம்மாவை வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சுடீஸ் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.